ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்கள் சாரதிகா. இன்றைக்கி வீடியோ என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஹேர் ஃபால் ஆகாமல் இருக்கிறதுக்கும் டேண்ட்ரஃப் வராமல் இருக்கும் முடி நல்லா வளர்றதுக்கான டிப்ஸ் தான் பார்க்க போகிறோம். இது வந்து இயற்கையான முறையில் நம்ம யூஸ் பண்ணுறது. வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போகலாம். மரநெல்லிக்காய் 2 எடுத்துக்கோங்க. சின்ன வெங்காயம் ஆல்ரெடி நான் தோல் உரிச்சு வச்சுட்டேன். இதில் பார்த்தீங்கன்னா நான் மரநெல்லிக்காவும் கருவேப்பிலையும் போட்டு வச்சுட்டு இப்போ ஒரு கையளவு முருங்கைக்கீரை எடுத்து போட்டுக்கலாம். மீதி இருக்கிற கருவேப்பிலையும் சின்ன வெங்காயத்தையும் போட்டுக்கலாம். இதில் பார்த்தீங்கன்னா 4 ஐட்டங்கள் மட்டும்தான் யூஸ் பண்ணியிருக்கேன். மரநெல்லிக்காய், சின்ன வெங்காயம், கருவேப்பிலை, முருங்கைக்கீரை இது 4 மட்டும்தான் யூஸ் பண்ணியிருக்கேன். வேறு எதுவும் யூஸ் பண்ணலை. சின்ன வெங்காயம், மரநெல்லிக்காய், முருங்கைக்கீரை இதை நம்ம யூஸ் பண்ணும்போது முடி நல்லா அடர்த்தியாக வளரும். கருவேப்பிலை வந்து முடி நல்லா கருகரும் வளர்க்கா யூஸ் பண்ணுவோம். ஸோ கருவேப்பிலை இது 4 நீங்கள் ரெகுலராக யூஸ் பண்ணி பாருங்கள், முடி நல்லா அடர்த்தியாக வளரும். இந்த 3 பொருட்களும் ஈஸியாக கிடைக்கக்கூடிய பொருட்கள் தான். இதை வச்சு நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள், உங்களுக்கு முடி நல்லா வளரும், டேண்ட்ரஃப் இருக்காது. இதை போய் இப்போ நல்லா பேஸ்ட்டாக நம்ம அரைச்சி எடுத்துகிட்டு வந்துக்கலாம். இதில் எக்ஸ்ட்ரா நான் அரிசி தண்ணி ஊற வச்ச அரிசி தண்ணி எடுத்துக்கிறேன். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் யூஸ் பண்ணிக்க. தண்ணிக்கு பதிலாக நான் அரிசி தண்ணி ஊற்றி தான் அரைக்க போகிறேன். கொஞ்சம் கொஞ்சமாக விட்டு அரைச்சி எடுக்கலாம். இதை விட இல்லாமல் இன்னும் கொஞ்சம் நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ நைஸாக அரைச்சி எடுத்தாச்சு. இதில் பார்த்தீங்கன்னா 1 ஸ்பூன் தேங்காய் எண்ணெய் விட்டு கலக்கிக்கலாம். கலக்கிட்டு இப்போ ஒரு பவுலுக்கு எடுத்து மாற்றிடலாம். பவுலில் மாற்றின பிறகு பார்த்திங்கன்னா நம்ம தலையில் ஃபுல்லாக நல்லா அப்ளை பண்ணிக்கலாம். நல்லா எசன்ஸ் எல்லாம் நல்லா உள்ளே போகிற மாதிரி நல்லா மசாஜ் பண்ணிக்கோங்க. மசாஜ் பண்ணிவிட்டு ஒரு 1/2 hour அந்த மாதிரி நல்லா அப்ளை பண்ணி விட்டுருங்க. அப்ளை பண்ணதுக்கப்புறமா ஷாம்போ இல்லை அரப்போ சிவக்கத்தில் ஏதோ இருந்தாலும் ஓகே, அதை போட்டு நல்லா வாஷ் பண்ணிக்கோங்க. எல்லாருமே அதிகம் சின்ன வெங்காயம், வெந்தயம், சோத்துக்கத்தாழை, செம்பருத்தி பூ, செம்பருத்தியில் இந்த மாதிரி தான் யூஸ் பண்ணுவாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம முருங்கைக்கீரை, சின்ன வெங்காயம், மரநெல்லிக்காய், கருவேப்பிலை இதெல்லாம் யூஸ் பண்ணும்போது நம்மளுக்கு இதெல்லாம் ரெகுலராகவே நம்மளுக்கு சாப்பிடும்போதே பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு உடம்புக்குள்ளே ரத்தங்களை க்ளீன் ஆகும், ரத்த ஓட்டம் அதிகரிக்கக்கூடிய பொருட்கள் இது 3. ஸோ இதே நம்மளுக்கு தலைக்கு அப்ளை பண்ண டேண்ட்ரஃப் ஆகாது, முடி ஏர் ஃபாலும் ஆகாது, முடி நல்லா அடர்த்தியாகவும் வளரவும் செய்யும். அதுக்காக தான் வந்து இந்த 4 ஐட்டங்களை நான் யூஸ் பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், எங்களோட வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.